ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு எடுத்தோடனே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமே இந்த மூஞ்செல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எச்சுச்சுமி இந்த குரங்கு பொம்மை என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஏங்க கண்ணாடி பக்கத்தில் நிற்கிறீங்க ரெண்டு பேரும், நவுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து யாரை பக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம விஜயோட சித்தப்பாவையும் அவங்க பையன் அஜயையும் தாங்க சொன்னேன். இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டே கண்ணு கெட்டின தூரம் வரையும் இருக்குல்ல, இது எல்லாமே உன் மாமனார் சொத்துடா, இதெல்லாம் உனக்கு வர வேண்டிய சொத்துடான்றாங்க. அட பாவி மக்கா, அருப்பாசையில் அலையாத பக்கி, முதல்ல உள்ளதை வச்சு வாழு பக்கி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம விஜய் அந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டாரு. சொத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் இவ்வளோ எழுப்பையாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா, உங்களை இதுக்கப்புறம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், இதுக்கப்புறம் தரமாக வச்சு செய்வோம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு நம்ம விஜய் சொன்னே இவன் கடந்துட்டு போகிறான்டா, சும்மா சுச்சிலே பயமுறுத்துறான்டா, உனக்கு சொத்து வரதை நினச்சி சந்தோஷப்பட்டு கூட அவன் பொறாமையில் பேசுகிறாங்கிறாங்க. தம்பி ஒன்றை இருக்கிறதோட அவங்களுக்கு சொத்து அதிகமாக இருப்பா, ரொம்ப அகலக்கால் வைக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்து சரிப்பான்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேராசை பெருநஷ்டங்கிற டைலாக் இவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மாட்டுக்கு. சரி விட்டுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே அதாவது காவேரி, நம்ம கங்காவோட வீட்டுக்கார் குமரன் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா டைனிங் டேபிள் உட்காந்துருக்காரு. நாங்கள் அப்போல்லாம் பூடி அப்படிங்கிறாரு குமரன், என்னோட பாடி இப்பூடி அப்படின்னுட்டு இருக்காரு. அடப்பாவி என்னையா பண்ணுற, நான் எண்ணி பார்த்தா 4 நல்லெலும்பு தான் இருக்க மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி முன்னாடி காமிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்துட்டு குஸ்தி போட்டுக்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம விஜய் விட்டு கொடுத்துட்டாரு. விட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க, விட்டு கொடுத்தீங்க தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, அவருக்கு வந்து உண்மையாலுமே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கங்காவுக்கு பயங்கர ஹாப்பிங்க, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விஜயும் விட்டு கொடுக்குறாருங்க. இந்த ஜோடி புறா நல்லா இருக்கட்டும்னு மனசில் நினைக்கிறாரு போல். அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி எல்லாரும் சேர்ந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில் விட்டுட்டு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. மனசே இல்லாமல் அக்காவும் தங்கச்சி கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.